மக்களே ரீசென்ட் டைம்ல டிவிகே கட்சியின் சின்னங்கள் வந்து அறிவிக்கப்பட்டது. இதுதான் சின்னங்கள் அப்படின்ட்டு சோசியல் மீடியால ஒரு வதந்தி சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டிவிகே அவ்வளவுதான்பா முடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் கட்சியை கலைச்சிட்டு அவங்க வந்து போக போறாங்க அப்படின்ட்டு இந்த 2 நியூஸ் ரொம்ப பகிரங்கமாக சோசியல் மீடியால வந்து இப்போ வந்து ஷேர் செய்யப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. முதல்ல டிவிகே வந்து இந்த சின்னங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அதை பத்தி பார்த்துருவோம். இப்போ நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து டிவிகே சார்பில் இருந்து சில சின்னங்களை வந்து தாக்கல் செய்ய போறாங்க. ஸோ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சில சின்னங்களை வந்து இவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிக்கவும் சூஸ் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு உறுதிப்படுத்தாத ஒரு தகவல் வந்து இணையத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்குங்க. ஸோ அந்த சின்னங்கள் என்னன்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து விசிலாம், இன்னொன்னு வந்து ஆட்டோவா. இதெல்லாம் இப்போ வந்து டிவிக்கு வந்து தேர்வு செஞ்சிருக்கான். ஸோ கூடிய விரைவில் ஏதோ ஒரு சின்னத்தை வந்து தேர்வு செஞ்சு மக்களுக்கு முன்னாடி காமிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியால வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. பட் கட்சி சைட்ல இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அபிஷியலா வெளியே வரலங்க. அதை தாண்டி இன்னமும் ஒரு சிலர் வந்து ஏன்பா விஜய் அவர்கள் வந்து இந்த கரூர் துயர சம்பவத்துல இன்னமும் மனசு ரொம்ப நொறுங்கி போயிருக்காரு. அவர் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரல. அவ்வளவுதான் இவங்க வந்து இதுக்கப்புறம் கட்சியை வந்து மூடிட்டு இவங்க வந்து கட்சியை கழிச்சிட்டு போயிட்டு போறாங்க அப்படின்ட்டு இது போன்ற தேவையில்லாத வதந்திகள் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு நண்பர்களே. மக்களே அப்படி கட்சியை கழிச்சிட்டு போகக்கூடிய ஆளா அவரு. அதாவது விஜய் அவர்கள் வந்து இந்த நடிப்புல சினிமாவுல வந்து என்ட்ரி ஆகும்போது ஆரம்ப காலகட்டத்துல அவருக்கு வந்திருக்கக்கூடிய எதிர்ப்புகள் இதெல்லாம் ஒரு முகமா நீ ஆடுற டான்ஸ் எல்லாம் ஒரு டான்ஸ் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு அவர் வந்து அதையெல்லாம் கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாரா தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிறாருன்னா அவருடைய அந்த விடாமுயற்சி தான். அதே மாதிரி தான் அரசியலும் இருப்பாருன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அவர் வந்து இப்போ கஷ்டத்துல இருக்காரு. 41 உயிர்கள் வந்து பறிபோனது எல்லாருக்குமே ஒரு மன கஷ்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கஷ்டத்துல தான் அவர் வந்து இருக்காருன்றதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனா அதற்காக கட்சியெல்லாம் கழிச்சிட்டு போகக்கூடிய ஆள் அவர் கிடையாது. அவர் வந்து சினிமாலேயே ஒரு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நபர். அந்த மாதிரியான ஒரு நபர் வந்து அரசியல் வாழ்க்கையை வந்து தொடங்கிட்டு அவர் வந்து அப்படியே முடக்கிட்டாருன்னா அது வந்து அவருடைய அந்த ஹிஸ்டரியிலே எவ்வளவு பெரிய ஒரு கருப்பு பக்கமாக மாறும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது போன்ற ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டாங்க. டிவிகே உடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் வந்து ஏதாச்சும் சொன்னாங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்ல கிளாரிபிகேஷன் வந்து கிடைக்கும். இல்லைன்னா இந்த இடத்துல வந்து வதந்திகளும் ரூமர்ஸும் விஜய் அவர்களை சுற்றி சுற்றி திரியும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ டிவிகே சைட்ல இருக்கக்கூடிய அந்த செய்தி தொடர்பாளர்கள் கண்டிப்பா பேசணும். அவ்வளோ அன்வான்ட் நியூஸ், அவ்வளோ ரூமர்ஸ், அவ்வளோ சர்ச்சை பேச்சுகள் அப்படின்ட்டு ஏகப்பட்டது பேசிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் உங்க சைட்ல இருந்து பதில் கொடுத்தா இங்க வந்து மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மக்களே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க.